கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றில் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாகி நம்ம இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நாம் இந்த சரித்திரத்திற்குள்ளே போகாமல் இதை யாருக்குள்ளே அர்த்தமாய் தியானித்தோமையானால் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அக்னியின் சூளையா இருந்தாலும் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட, இனி அதிகரிக்கவே முடியாத அளவுக்கு 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட ஒரு அக்னி சூளையா இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் அந்த அக்கினியால் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வசனத்துல சத்துருவை கொண்டு கர்த்தர் சொல்ல வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அக்கினியின் நடுவிலே அவர்கள் விடுதலையால் உலாவுகிறார்கள். அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அவர்களை கட்டி இருந்த கட்டுகள் அது அவிழ்ந்து போனது. அவர்கள் விடுதலையால் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து இருக்கிறார். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எவ்வளவு பெரிய நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, மற்றவர்கள் அதை கேட்டு கூட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், தேவை நெருக்கங்கள் நம்மை நெருக்கினாலும் சூழ்ந்து கொண்டாலும், இனி நம்முடைய எதிர்காலம் என்னமாய் மாறுமோ என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருந்தாலும், எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையின் நடுவிலும் கட்டப்பட்டவர்களாய் அல்ல, விடுதலை பெற்றவர்களாய் அவர்கள் உலாவினார்களோ, இதே போல தேவஜனங்களாகி நம்மையும் எந்தெந்த காரியங்கள் நம்மை கட்டி இருந்ததோ அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் அதிலே உலாவும்படியாய், விடுதலையாய் உலாவும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட கர்த்தர் இருந்தாரோ, தேவனுடைய தூதனானவர் அவர்கள் நடுவிலே இருந்தாரோ, அதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற சூழ்நிலை பார்க்காமல், நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருந்தாரேயானால் அந்த சூழ்நிலை நம்ம மேற்கொள்ளாது. அந்த சூழ்நிலைக்குள்ளும் நாம் விடுதலையாய், கர்த்தரோடு கூட உலாவும்படியாய், கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரமிப்பாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை கட்டியிருந்த கட்டுகள் நம்மை விட்டு கலன்று போக செய்யும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், அவர்களோடு கூட எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமானால் நாமும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் அந்நிய காரியத்தினால் தங்களை தீட்டுப்படுத்த அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், எந்த ஒரு அதிகாரத்திற்கும் பயப்படாமல் கர்த்தர் பட்சம் இருக்கிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மட்டுமே கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில மகிமையால் தம்மை வெளிப்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி அக்னியின் நடுவிலும் அவர்களை விடுதலையாய் உலாவ செய்த தேவன் சத்துருக்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதா அற்புதம் ஆச்சரியமா தம்முடைய ஜனத்தை நிறுத்தின தேவன் தேவஜனங்களாகிய நம்மையும் அக்னி சூளையா இருந்தாலும் விடுதலையாய் கர்த்தரோடு கூட உலாவும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அற்புதம் ஆச்சரியமா தேவஜனங்களாகிய நம்மை நிறுத்தி நம்மை மற்றவர்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதா சர்வ வல்லமை தேவன் நம்முடைய தேவனாய் அவர் மகிமைப்படுவார். நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஜெபிக்கிற, அவரோடு கூட இணைந்து வாழ்கிற, அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையில் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.